ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் 1 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா. இதை வந்து தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தளவுக்கு சிறிதளவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் நல்லா சூடான பிறகு நம்ம வச்சுருக்கிற 1 ஸ்பூன் நெய்யை நம்ம இதோட சேர்த்துடலாம். நெய் சூடானோடனே பொடியாக கட் பண்ண பூண்டு பருப்பில் சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்க மஷ்ரூமை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து வரணும். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. கூடவே 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.